ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சினிமா வித் மீ காமேஷ். இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான சினிமா அப்டேட் தான் வந்திருக்கேன். அது அப்டேட் யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் சேதுபதி பற்றி தான். ஸோ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் மகாராஜான்னு சொல்லிட்டு ஒரு செம்ம படத்தை கொடுத்துருந்தாரு. அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 100 கோடியை வந்து நெருங்கிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து வேர்ல்டு வைடு அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பும் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா படத்தோட இப்போ 6 months வந்து இப்போ இந்த இடத்தோட ரெண்டு வந்துட்டோம் இல்லையா. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இந்த இயரில் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த படம், அதாவது விஜய் சேதுபதி 52 அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மெயின் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த விஜய் சேதுபதி 52 படத்தை வந்து டேரக்டர் வந்து பாண்டியராஜ் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ பாண்டியராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய சூப்பர் ஹிட் படத்தையும் கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பசங்க எடுத்துக்கலாம். பசங்கம்லாம் வந்து அவர் எடுத்து அவரோட கரியரில் ஒரு டேர்ன் ஓவராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி சார் வந்து எடுத்திருக்காரு, ஜிவி பிரகாஷ் சார் வந்து எடுத்து வச்சிருக்காரு. அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நிறைய படம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கேஸ்ட் அண்ட் டீமை வச்சு எடுத்து நிறைய சக்ஸஸ் ஃபிலிம்ஸும் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட 52th ஃபிலிமை வந்து எடுக்க போறான்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேரக்டர், ஐ மீன் ஃபீமேல் லீட் கேரக்டர் எப்பயுமே வந்து நல்லா போல்டாகவே இருக்கும், நல்லா போல்டாக அக்ரெசிவாக ரகடாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சேதுபதியோட இந்த படத்தில் வந்து ஹீரோயின் யார் நடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் நித்யா மேனன் தான் வந்து நடிக்க போகிறாங்க. ஸோ நித்யா மேனன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ தனுஷ் கூட நடித்த படத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா அவங்க க்யூட்டாக இருந்தாங்க, நல்லா ஃப்ரெண்டாக இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்தை கண்டினியூ பண்ணி நம்ம நித்யா மேனுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேன் பேஸ் வந்துச்சுன்னா அஸ் அ ஃப்ரெண்ட் கேரக்டராக வந்துட்டு அவங்க நல்லா க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. அஸ் அ விமன் கேரக்டர்லேயே அவங்க ரொம்ப வந்து க்யூட்டான கேரக்டராக பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்மளோட விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் அவரோட ரகட் லுக்கு அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாரு. இப்போ 52 ஃபிலிம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த படம் வந்து பாண்டியராஜ் சார் டைரக்ட் பண்ணுறதுனால இது மோஸ்ட்லி வந்து ஒரு லவ் பேஸ்ட் ஃபிலிமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காசிப் போயிட்டு இருக்கு. பிகாஸ் பாண்டியராஜ் சார் மோஸ்ட்லி வந்து லவ் பேஸ்ட் ஃபிலிம் தான் எடுப்பாரு. ஸோ நம்மளோட நித்யா மேனன் அண்ட் விஜய் சேதுபதியோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களோட காம்போ வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நித்யா மேனன் ரியாக்ஷன், விஜய் சேதுபதியோட ஆக்டிங் அண்ட் பாண்டியராஜ் சாரோட டைரக்ஷனால இந்த படம் வந்து சூப்பராக வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் சேதுபதி 52 அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சூப்பரான அப்டேட் உங்களுக்கு உடனே வேணும்னா இன்னொரு சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.